உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இங்கே நாம் நினைவில் கொள்ள வேண்டியது. கான அக்ஸரு துஆஇஹி, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட துஆவாக இது இருந்தது. எது? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை இதயங்களை புரட்டக்கூடியவனே என் இதயத்தை உனது மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவாயாக. இந்த துஆவை தான் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இதை அறிவிக்கிறாங்க, உம்மு சலமா அறிவிக்கிறாங்க. திருமிதியில 2140வது ஹதீஸ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய விஷயத்திலேயே ஷிர்க்கை பயந்தாங்க. எப்படியெல்லாம் பயந்தாங்க பாருங்க. அவங்களுடைய துஆ, வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை நாங்கள் வணங்குவதிலிருந்து காப்பாற்றுவாயாக. சூரா இப்ராஹிம் 14வது சூராவுடைய 35வது ஆயா. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனக்கே பயப்படுறாங்க. சிலைகளை உடைத்தவரே சிலைகள் வணங்குவதை விட்டு அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்கிறார். தனக்கும் கேட்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கேட்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இன்னொரு வார்த்தை, தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக, நல்லோர்களில் என்னை சேர்ப்பாயாக அப்படின்னு கேட்குறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 12வது சூராவுடைய 101வது ஆயா. அப்போ இதையெல்லாம் மறந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வோட பயப்பட வேண்டும். என்னோட ஈமானுடைய விஷயத்தில் ஷிர்கை குஃப்ரை பற்றி பயப்பட வேண்டும். அதில் விழுந்து விடுமோ என்று. முஸ்லீமாகத்தான் மரணிப்பாமா, அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கணும். அல்லாஹ்வோட நம் உண்மையான முஸ்லீமாக இருக்கணும். நல்லோர்களிடம் போய் சேர வேண்டும், பாவிகளோடு சேர்ந்துடக்கூடாது. ஆகவே தான் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், அல்லாஹ்வே எங்களை சாலிஹூன் மக்களோடு நல்லோர்களோடு எங்களை சேர்ப்பாயாக அப்படின்ட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வை குறித்த அச்சத்தினால் உங்களை பாக்கியசாலியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அந்த தக்குவாவை கொண்டு நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதை விட்டு வெளியேற முடியாமல் நிரந்தரமாக தங்குவது குறித்து பயந்து கொண்டே இருங்கள். உங்களை வாழ்க்கையில் அந்த அச்சத்தை அதிகப்படுத்துங்கள். நிரந்தரமாக அங்கு தங்கிவிடக்கூடாதுங்கிற அச்சம் அதிகமாக வேண்டும். நிலையான பசியையும் தொடர்ச்சியான தாகத்தையும் குறித்து பயப்பட வேண்டும். ஏனென்றால் அங்கே நரகத்துக்கு போனவர் நிலைய பசியில் இருப்பார், எப்போதும் தாகத்தில் இருப்பார். அல்லாஹ் அப்படி ஒரு நிலைமையில் நம்மை கொண்டு போயிடக்கூடாது. நாம் அதை விட்டு பாதுகாப்பை தேடணும். துண்டித்து போகாத அழுகை குறித்தும், கப்பல்கள் ஓடவிடப்பட்டால் ஓடுகிற அளவுக்குள்ள ரத்தம் குறித்து அஞ்ச வேண்டும். ஏன்னா நரகத்துடைய வாழ்க்கை அது எப்போதும் அழுகையும் எப்போதும் ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறதும் நெருப்பிலே எரிந்து கொண்டிருப்பதும் இப்படிப்பட்ட வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கையில ஒரு மனிதன் போயிட்டான்னா அந்த ரத்தத்தில் எவ்வளோ கப்பல் ஓடவிட்டாலும் ஓடுவான். அவ்வளவு ரத்தங்கள் கொட்டி இருக்கிற ஒரு சோகமான வேதனையான வாழ்க்கை தான் நரகத்தின் வாழ்க்கை. ஆகவே ஈமானுடைய இன்பத்தை, அந்த ருசியை உணர்வது நீண்ட காலமாக குறைந்து பலவீனம் அடைந்திருந்தால் அதற்காக சும்மா இருந்து விடாதீர்கள். இவ்வளோ காலம் இல்லாவிட்டாலும் இப்போ அலட்சியமாக இருந்துடாதீங்க. உடனடியாக அதை திருத்திக் கொள்வதற்கு நீங்கள் உடனே எழுங்கள். அதற்காக உங்களுடைய வாழ்க்கையை திருத்துங்கள். உங்களுடைய உள்ளத்திற்கு, கல்புக்கு அதற்கான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சுன்னாவை பற்றி படியுங்கள். தௌஹீதுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பற்றி அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். குர்ஆனின் ஹதீஸ்களையும் அதையும் தேடி படியுங்கள். அதனுடைய அறிவுரைகளை படியுங்கள். அதற்கான சரியான உலமாவுடைய நசீஹாவை படியுங்கள். அதற்கான பயணத்தை உடனே தொடங்கி விடுங்கள். எத்தனையோ பேர் இதில் அலட்சியமாக அப்படியே உட்கார்ந்து விடுகிறார்கள். உறுப்புகளின் நோய்களுக்கு நிவாரணம் செய்வதற்காக செல்வத்தை செலவிடும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தன்னுடைய ஆத்மாவுக்கு, தன்னுடைய நப்சுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு தேவையான நிவாரணத்தை தேடுவதே இல்லை. அதில் அலட்சியமாக இருக்கிறாங்க. அதை பற்றி கவலையே இல்லை. உடம்புக்கு நோய் வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அது இடையூறாக தெரியுது. ஆனால் கல்புக்கு நோய் வந்த பிறகு அந்த நோயில் ஈமான் பலவீனப்பட்டு அது நோய் பாவத்தால் அது மூழ்கிற நேரம் வந்த பிறகு கூட அதை பற்றி பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே ஒருத்தருக்கு மரணம் வந்தால் அது என்ன நிலை? அது நிலை எவ்வளோ மோசமானது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம் 2878வது ஹதீஸ், யுபஅஸு குல்லு அப்தின் அலா மா மாத அலைஹி, ஒவ்வொரு அடிமையும், ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் இறக்கின்றானோ அதே நிலையில்தான் எழுப்பப்படுவான். யுபஅஸ், எழுப்பப்படுவான். எந்த நிலையில் அவருடைய ஈமான் இருந்தது அதே நிலையில் தான் ஈமான் இருக்கு எழுப்பும்போது. எந்த நிலையில் பாவத்தை செய்திருந்தார் அதே பாவத்தின் நிலையில் தான் அவர் எழுப்பப்படுவார். மரணிக்கும் போது எந்த பாவத்தை செய்து கொண்டது நிலையில் அவர் இறந்தார் அதே பாவத்தை செய்த நிலையில் தான்
அவர் எழுப்பப்படுவார்கள். அவை தண்டனையும் அதற்கேற்ற மாதிரி இருக்கும். ஆகவே நம்முடைய நிலை சுத்தமாக ஆவதற்கும், நம்முடைய ஈமான் சிறந்ததாக ஆவதற்கும், அமல்கள் சீராகுவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே இந்த ஹதீஸை மனக்கண் கொண்டு வாருங்கள், உங்கள் மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து பாருங்கள். நாளைக்கு அல்லாஹ்வோட நாளைக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் அப்படின்னா, இப்போ இந்த நேரத்தில் நான் இந்த பாவத்தை செய்துக்கணும், இன்னும் தௌபாவே செய்யவில்லை, இந்த நிலையில் எனக்கு மௌத்து வந்துச்சுன்னா அந்த தௌபா செய்யாத மனிதனாக அதே நிலையில் தான் நான் எழுப்பப்படுவேனே, அதை நினைத்து பாருங்கள். ஒவ்வொருடையும் மரணத்தை எதிர்பார்த்திருங்கள். எப்போ வேணாலும் மரணம் வரலாம் நமக்கு. அப்போ நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் அந்த மரணத்தை எதிர்பார்த்து, எந்த நேரத்தில் மரணம் வரலாம்.